ஆத்மா வணக்கம்மா. வாசி யோகத்தின் ரகசியத்தை சொல்லுங்களேன். வாசி யோகம்னு ஒன்று சும்மான பொய் சொல்கிற விஷயம். அது மூச்சு யோகம்தான் மனுஷனால் கற்றுக் கொடுக்க முடியும். வாசின்றது கடவுள் ஸ்தானம். பேசாத போது வாசி எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? வாசின்றது பேசாதது, மூச்சுன்றது பேசுறது. இப்போ நீங்கள் பேசினா தான், நீங்கள் ஏதாவது கேட்டால் தான், நான் மூச்சு இருந்தால் தான் போய் கேட்பீங்க. எனக்கு மூச்சு இருந்தால் தான் நான் சொல்லுவேன். வாசி இருந்தால் அது பணத்துக்கு சமம். அதுக்கு உணர்வே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அதை போய் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அது ஏமாத்துகிற வேலை, அது நிஜம் கிடையாது. வாசி யோகம் யாராலையும், கடவுளாலேயும் சொல்லிக் கொடுக்க முடியாது. மனுஷனால் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனால் வாசி யோகம்ன்றது ஒன்று மனுஷனால் சொல்லிக் கொடுக்கும். மூச்சு வாசியாக மாறணும். அப்போ மூச்சு யோகம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அது மூச்சு நாளடைவில் வாசியாக மாறிடும். அதனால்தான் இவர் வள்ளலார் ரொம்ப அழகாக சொன்னார். வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டார்னு. வாசி பேச மாட்டான்னு கேட்குறார். பேசாததை போய் ஒருத்தருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியாது. அது ஏமாத்துகிற விஷயம். அது நமக்கு தேவையில்லாதது. மூச்சு யோகம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மூச்சு யோகம் மூச்சு நாளடைவில் அவன் காலப்போக்கில் அது மூச்சு போய் வாசியாக மாறணும். அதனால தான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லிச்சு, வாசி வாசி சிவாசிச்சு. வாசி ஆச்சுன்னா அது சிவமாக மாறிட்டு விடானே, மனுஷனாக இருக்க மாட்டேன்னுச்சு. அப்புறம் மனுஷனாக இல்லாத போது சிவமாக இருக்கும்போது யார் சொல்லிக் கொடுக்குறது? அது ஏமாத்தின்னுக்கிறாங்க, ஜனங்களும் ஏமாந்துன்னுக்குது. அது நமக்கு தேவையற்ற விஷயம். நம்ம சொல்லிக் கொடுக்குறது மூச்சு யோகம். சொல்லுமா? ஏன்னா இதை பல பேர் ஏமாத்துற. ஆமாம், அது நமக்கு தேவையில்லாதது. அவன் ஏமாத்துறவங்க இருக்கிறான், ஏமாந்தவங்களும் போகிறவங்க இருக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. சித்தர் அகத்தியர் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சித்தர் அகத்தியர் வாசி யோகம் சொல்லிக் கொடுக்குறன்னு எந்த இதுலேயும் சொல்லவே இல்லை. அவங்க வாசியாக மாறணும். நாங்கள் மூச்சு வாசியாக மாறணும். அது மூச்சு யோகம் கற்றுக் கொடுத்தா தான் அது நாளடைவில் வாசியாக மாறும். வாசியாக மாறும்போது தான் கடவுள்னா என்னான்னு தெரியும். மூச்சியாக இருக்கிற வரையும் கடவுள் தெரியாது. நானே கடவுள்ன்றதே நீ தான், நீ இல்லைன்னா கடவுளே ஒன்று கிடையாதுன்னு சொல்லிங்கிறேன். கடவுளை யார் கடவுள்னு சொல்கிறது? நீ தானே சொல்ல முடியும். நீ இல்லைன்னா யார் சொல்லுவான்? காக்கா போய் கடவுளே என்னமா, புலி போய் கடவுளே என்னமா, யானை போய் கடவுளே என்னமா? மனுஷன்தான் கடவுள், மனுஷனுக்குள்ளே தான் கடவுள். அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், உலகத்தில் எல்லா ஜீவராசியும் குனிஞ்சு நடக்கும், மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான். அப்போது கடவுள் மற்ற ஜீவராசிகளில் கடவுளினுடைய சாயல் இருக்குது, மனுஷனுக்குள்ளே கடவுளே இருக்கிறான்ட்டு சொல்லியிருக்கிறேன். அதனால் மனுஷன்தான் கடவுள். மனுஷன் இல்லைன்னா கடவுள்னே ஒன்றும் இல்லை. கோவிலெல்லாம் எந்த கடவுளாக அது கட்டிக்கிச்சா? பெரிய பெரிய கடவுளாச்சு, அது கட்டினுக்கலாம்ல. அது தங்கத்துக்கு ஒரு வீடு மனுஷன் தான் கட்டி வைக்கிறான். ஏன்னா மனுஷனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அதனால தான் அவனே கட்டி வைக்கிறான். சுவாமி, பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணுறவங்களோட கதி என்ன? பாவம்னு அவன் முடிவு பண்ணிட்ட பிறகு அவனுக்கு கதியை பற்றி அவன் யோசிக்க போகிறது இல்லையே. எந்த கதி, நரக கதி போனாலும் அவன் யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா அவன் தான் பண்ணதே பாவமாகி போச்சு, அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. பாவம்ன்றது எப்போ அவன் மனம் அறியுதோ அப்போ அவன் துன்பத்தில் ஈடுபட்டுடுவான், மாற்றவே முடியாது. முக்தி அடைந்தவர்களுக்கு மறுபிறவி உண்டா? இல்லை, கடவுளோட எந்த மனிதன் கடவுளில் இருந்து ஒரு துகில் தான் மனுஷன். கடவுளினுடைய இயக்கத்தில், கடவுளினுடைய இதில் இருந்து வந்த ஒரு துகில் மனுஷன். அந்த துகில் இங்கே ஏக்கமாக நடத்துது. அதனால தான் சொன்னான் ஏகன்னா, கடவுள் என்றும் ஒருவனே அப்படின்னா. அநேகன்னா அந்த கடவுளினுடைய ஏக்கம் தாண்டா கோடிக்கணக்கான மனுஷன் அப்படின்னா. அப்போது எந்த மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் இறைவனை மறக்காமல் பயணம் பண்ணுறவன் முக்தி அடைஞ்சான்னா அவன் இறைவனோட கலப்பான், அவனுக்கு பிறப்பு கிடையாது. சராசரி மனிதன் சில மணித்துளிகளில் அனுபவிக்கும் இன்பத்தை, அதாவது விந்தின் செயல்பாட்டை, அது ஒரே ஞானி அதை மேலொற்றி கடவுளின் அடையும் நிலையும் ஒன்றா? இதை எப்படி வேறுபடுத்த முடியும்? கடவுள் விந்து தான் கடவுளை அடையும் வைக்கும். விந்து தான் உலகத்தில் ஆன்மான்றது ஒன்று இயக்கம் வரும். அப்போது உலகத்தில் விந்து வெளியேறும்போது விருட்சங்கள் உருவாகும், பல உயிர்கள் உருவாகும், பல உருவங்கள் உருவாகும். ஆனால் அதே விந்து மேல் நோக்கி போனால் அது இறைவனுடைய கலக்க செய்யும், இறைவனுடைய காட்சி கிடைக்கும். அதனால் அந்த விந்துவை ஏற்றுறதுக்கு
சரியான குரு கிட்ட போய் வழி தெரிஞ்சுக்கின்னு ஏற்றினா தான் ஏற்றலாமே தவிர இல்லைன்னா விபரீதங்கள் ஏற்படும். அதனால் நல்ல குரு கிட்ட போய் நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, அது தவறு இல்லை. சம்மந்தமே இல்லையம்மா. உடல்ன்றது மண்ணு துண்ண போகுது, ஆத்மான்றது அழியா பொருள். அந்த அழியா பொருளுக்கு சாங்கியம் எதுக்கு செய்து வச்சாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு போய் சேராது எந்த சாங்கியம் மனுஷன் பண்ணாலும். ஆனால் மனுஷன் ஒரு வரைமுறைக்குள்ளே வரணும், முன்னோர்களை நினைக்கணும். இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்கள் தாத்தாவுக்கு ஒரு சாங்கியம் பண்ணும்போது தான் ஆமாம் நமக்கு ஒரு தாத்தா இருந்தார் இப்படி இருப்பார் அப்படின்றத உணருவீங்க. அந்த சாங்கியங்கள் இல்லைன்னா உங்கள் தாத்தாவே நீங்கள் உணர முடியாது. அதனால் இந்த ஆத்மாக்களுக்கு இந்த சாங்கியங்கள் அந்த குடும்பத்தில் செய்யும்போது தான் அந்த குடும்ப வாரிசுங்களுக்கு யார் யாருன்றது விளங்கும். அதுக்காக இதெல்லாம் வச்சாங்க முன்காலத்தில். ஆனால் இது அலையிறது அந்த அதெல்லாம் எதுவுமே அலையாது. அது உடலை விட்டு பிரிஞ்ச உடனே 16 நாள் பொறுத்து அது இன்னொரு உடலை எடுத்தே ஆகணும். உடல் இல்லாத ஆன்மா இயங்காது, ஆன்மா இல்லாத உடல் இயங்காது. இதெல்லாம் கட்டுக்கதையா? அப்போ ஏம்மா இதெல்லாம் அந்த ஆவி அந்த மாதிரி அலையிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் கற்பனை, பயம். கற்பனை. ஜீவசக்தியை சுயமொழியில் ஏற்றும் போது ஏற்படும் நிலையா அல்லது ஜீவசக்தியை காமமாக மாற்றி படைப்பை செய்வதே சராசரி மனிதனுக்கு சிறப்பு? சராசரி மனிதனுக்கு ஜீவசக்தியை வெளியேற்றி படைப்பு படைக்கும் போது தான் அவன் சராசரி மனிதன். அந்த ஜீவசக்தியை மேலே ஏற்றும் போது மேலே ஏறி அவன் நிற்கும் போது அவன் ஞானின்னு அவனுக்கு ஒரு பேர். எல்லாரும் மனுஷன்தான். ஆனால் மனுஷன்லேயே ஒருத்தனை மனுஷன்றோம், ஒருத்தனை மகானுன்றோம், ஒருத்தனை ஞானின்றோம். காரணம் என்ன? மனுஷன் தானே எல்லாருமே. அவங்களுடைய நிலைக்கேற்ற மாதிரி அந்த பேரை சொல்கிறோம். அப்போ அந்த ஜீவசக்தியை மேலேற்றும் போது அவன் ஞானி, அவன் மகானு அப்படின்றோம். அந்த ஜீவசக்தியை வெளியேற்றும் போது அவன் அஞ்ஞானி, உலக சமுதாயத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆத்மா வணக்கம்மா. சாமியை கும்பிடாதவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள். சரி. சாமியே கதி என்று இருக்கிறவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஏன் இந்த முரண்பாடு? சாமியே கும்பிடாதவனுக்கு பாவமே தெரிய போகிறதில்ல. அதனால் கண்ட பாவத்தொழில் செய்து சுகபோகமாக வாழ்வான். சாமியை கும்பிட்றவன் ஒரு வரைமுறைக்குள்ளே வாழ்வான். அதனால் அவன் கஷ்டப்படுவான். திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் எலுமிச்சை பழம் வந்து ரோட்டில் போடுறாங்க. சரி. அதை வந்து மிதித்தாலோ இல்லை அதில் உள்ள பணத்தை எடுத்தாலோ அந்த திருஷ்டியின் தோஷம் எனக்கு வந்து விடும். சரி. எந்த திருஷ்டியும் கிடையாது. அது ஒரு காய். அதை வீட்டில் அரிஞ்சு குழம்புல போட்டாலும் பூசணிக்காய் சாம்பார் ஆகிட்டு போகுது, ரோட்டில் ஓடிச்சாலும் பூசணிக்காய் போகுது. அதை என்ன பண்ணுறாங்க, அவனுடைய மன நிறைவுக்காக அதை சுற்றி போட்டு அதில் காசு போட்டு குங்குமம் போட்டு அதை எல்லாத்தையும் கலக்கி அதை அமாவாசைக்கு சுற்றி ஓடிச்சா என்னுடைய திருஷ்டிலாம் போயிடுச்சுன்னா அவனுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு செய்கிறத தவிர காயில் ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய மனுஷனுடைய மனசில் தான் இருக்குது. இறந்த பிறகு 8வது நாள் அல்லது 11வது நாள் காரியம் செய்த பூஜை பொருட்களை வீட்டுக்கு அப்பால் உள்ள மக்கள் நடமாடும் இடத்தில் போட்டு விடுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த ஆத்மா அவர்கள் ஏதாச்சும் செய்து விடும் என்றால்? ஒன்றே கிடையாது. இது பயம். இப்போது 8வது நாளோ 16வது நாளோ ஒரு காரியம் பண்ணும்போது எல்லா பொருளையும் எடுத்து ஐயர் பையில் போட்டு சுற்றி பயிர் கொடுத்தோன்னு பொருள் அவரை ஒன்றும் பண்ணலைல்ல. ஏன்னா அவருக்கு பயம் இல்லை. ஆனால் நம்ம பயப்படுறதால அதனுடைய செயல் இருக்கிற மாதிரி நினைக்கிறது. யாரும் பயப்பட வேண்டியதே கிடையாது. அந்த ஆன்மாக்கள் வந்து எப்பவுமே சொல்கிறேன், ஆன்மான்றது கடவுளுக்கு ஈக்குவலான பொருள். அது யாருக்குமே எந்த தீமையுமே செய்யாது. நன்மை மட்டும்தான் அதுக்கு செய்ய தெரியுமே தவிர தீமை செய்ய தெரியாது. மனிதனுக்கு உடலில் இருக்கும்போது மனம் செய்கிற தவறையே ஆன்மா திருத்துது. ஆனால் இந்த மனம் கேட்காம கெட்டு போயின்னுக்கிறான். அப்படி இருக்கும்போது உடலில் இருக்கும்போதே அந்த செயல் நான் வெளியே வந்த பிறகு அது கடவுளுக்கு சமமாக அந்த யாருக்குமே எந்த தீங்குமே அது செய்யாது. தீங்கு செய்கிற செயல் அதுக்கு தெரியாது. தீங்கு நன்மை அப்படின்றது மனசுக்கு மட்டும்தான் உண்டு, ஆன்மாவுக்கு அது கிடையாது. அதனால் ஆன்மா வந்து பரிசுத்தமானது. அது அப்பல் கட்டுறது. அது எந்த மனிதனுக்கோ எந்த ஜீவராசிக்கோ ஒரு தீங்கையும் எப்பவும் செய்யாது. ஏன்னா இறைவன் மனிதனுக்கு எப்படி தீங்கு செய்யலையோ அது மாதிரி ஆன்மாவும் எந்த மனிதர்களுக்கும் தீங்கு செய்யாது. இது தானே ஒரு கற்பனையை வளர்த்துக்குன்னு தனக்குள்ளவே பயத்தை உண்டாக்கிக்கிறதால இந்த மாதிரி செயல்கள் இருக்குதே தவிர அந்த பயமே தேவை கிடையாது. அதை வணங்கலாமே தவிர அதை எதிர்க்கவே கூடாது. அதை எதிர்க்கிற பொருளே கிடையாது. அதை வணங்கணும், வழிபடணும். அதுவே நன்மை. இறைவன் எப்போது பக்தர்களை பணம் போடுன்னு சொல்லியிருக்கிறாரா? எந்த பக்தனுக்காக சொல்லிக்கிறாரா? பணம் போடுறதும் மனுஷன், பாவத்தை அங்கே போடுறதும் மனுஷன். இறைவனுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இறைவன் எங்கேயுமே போய் எனக்கு கோயில் கட்டு, என் உண்டியில் பணம் போடு, என் உருவத்துக்கு நகை போடுன்னு எப்பவுமே சொன்னதே கிடையாது. ஏன்னா இறைவன் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அது புனித பொருள்.
அந்த புனித பொருள் இந்த காசு பணம் நகைக்கு ஆசைப்படுற பொருள் மனிதனுடைய ஆசைக்காக இதெல்லாம் செய்துன்னு இருக்கிறான். உண்டியலில் போடுறது அந்த கோயில் வளர்ச்சி, அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம், இதெல்லாம் தேவை. அதுக்காக பக்தர்கள் உண்டியில் போடுறாங்களே தவிர ஒரு காசை கூட இறைவன் தொட மாட்டான். இறைவனுக்கு அது தெரியாது. இங்கே உலக காசே அவனுக்கு தெரியாது. முட்டாள்தனமான நினைப்பு இது. இறைவன்கிட்ட எந்த மனிதனும் டீல் பேச முடியாது இல்லையா? அங்கே இருக்கிற சும்மா கல்லில் இருக்கிற உருவத்துக்கிட்ட தான் சொல்லிட்டு வரணுமே தவிர இறைவன்கிட்ட எவனாலையும் கொம்பனால கூட டீல் பேச முடியாது. இறைவன் புனித பொருள் அது. இவனுடைய மன அழுக்கெல்லாம் அவன் எடுக்க மாட்டான். அதனால் இவனுடைய நல்ல நேரம் அங்கே சொல்லும் போது நடக்குது. இது பணக்காரன் மட்டும்தான் பண்ணுறான்னா எல்லா ஏழைகளும் அதை தான் பண்ணுறான். அது எவனுக்கு சாத்தியமாக நடந்து போதோ அவனுக்கு சாத்தியமாக இருக்குது, நடக்காதவன் கஷ்டப்படுறான். அதனால் இது இறைவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே டீலே கிடையாது, யாரும் பண்ணவும் முடியாது. இது முட்டாள்தனமான நினைப்பு இது. ஏன்னா இறைவனை எப்போ மனுஷன் பார்த்தான்? இறைவன் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா? அப்புறம் எப்படி டீல் பேச முடியும்? இப்போ நீ எனக்கு தெரிஞ்சால் தானே நான் உங்கள்கிட்ட ஏதாவது பேச முடியும். நீயே தெரியாத போது எப்படி பேசின்னு இருக்கிறது? அதனால் அறியாமையில் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு இதெல்லாம் வராது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. அவன் உழைப்பு 10 ரூபா நான் நான் கூட பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். நீ 10 ரூபா சம்பாரிச்ச 1 ரூபா தர்மம் பண்ணு, 1000 ரூபாய் சம்பாரிச்ச 5 ரூபாய் தர்மம் பண்ணு, அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி தர்ம செயல்களை செய்யணுமே தவிர அது கோவிலுக்காக இருந்தாலும் சரி, ஏழைக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆசிரமங்களுக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தர்மங்கள் பண்ணும்போது உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படும். இறைவன்கிட்ட போய் டீல் பேச எந்த கொம்பனாலேயும் முடியாது. எவனை இது வரைக்கும் பிறக்கவே இல்லை. இறைவனே தெரியாத யார்கிட்ட போய் டீல் பேசுவேன்? ஏதாவது ஒரு கல் சிலை கட்டு போனால் இந்த மகாபலிபுரம் போனால் நிறைய சிற்பங்கள் செய்து வச்சுக்கிறேன், போய் பேச சொல்லாங்க பார்க்கலாம். பேச முடியுமா? சிலைகள் அது, இறைவன் இல்லை. இறைவனுடைய வடிவில் மனிதன் ஏற்றுக்கிற மாதிரி சிலைகள் அது. அதுக்கிட்ட எது பேசினாலும் அது பேச போகிறதில்ல. திருப்பி டீல் பேசினா நம்ம கடவுள் ஏன்னா டீல் பண்ணாரா? பண்ணலையா? அப்போ எப்படி கடவுள் பேசினாருன்னு சொல்லுங்க. அதனால் இதெல்லாம் அறியாமையில் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்களே. திருப்பதியிலே இருக்கிறவனுக்கு திருப்பமே வரல, பிச்சை எடுத்துக்கினேக்கிறான். உனக்கு ஒரு ஆளுக்கு திருப்பம் வந்ததுன்றதுக்காக உலகம் ஃபுல்லாக திருப்பம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது உன்னுடைய நல்ல நேரம். திருப்பதியில் எவ்வளோ பேர் பிச்சை எடுத்துன்னுக்கிறான். ஏன் திருப்பதியிலேயே இருக்கிறவனுக்கு திருப்பம் வந்துடக்கூடாதா? இதெல்லாம் அவன் கற்பனைக்கு எட்டின மாதிரி சொல்லின்னுக்குதுமா, நிஜம் அது இல்லை. பட்டற்று வாழ்வது மோட்சத்தை தரும்னு சொல்கிறாங்க. பட்டற்று வாழ்வது மோட்சத்தை தரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி போதிக்கிற சில ஆன்மீகவாதிங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. அது சரி? அவன் ஆன்மீகவாதி இல்லையே. ஆன்மீகவாதின்னு எப்படி சொல்லும்? பற்றற்று வாழறவன் தான் ஆன்மீகவாதி. இவன் பற்றோட ஊர் வேஷமெல்லாம் கட்டிக்கிறவன் ஆன்மீகவாதின்னு எப்படி சொல்லுவான்? அவன் அலங்காரம். அவன் ஆன்மீகவாதியே கிடையாது. அவன் ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. எவன் ஒருவன் இறைவனை கண்டானோ அவன் எந்த அலங்காரமும் பண்ண முடியாது. எவன் ஒருத்தன் உலகத்தை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிக்கிட்டானோ அவன் எல்லா வேஷத்தையும் கட்ட முடியும். அதனால் அந்த வேஷம் கட்டுறவனெல்லாம் பார்த்து ஆன்மீகவாதின்னு சொல்லிட முடியாது. இப்போ திருவண்ணாமலை போனீங்கன்னா ஒரு 1000 பேர் பிச்சைக்காரங்கிறான் கோயிலை சுற்றி. அவெல்லாம் ஒவ்வொருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு உத்ராட்சம் போட்டுக்கிறான். அவெல்லாம் ஆன்மீகவாதின்னு சொல்லிட முடியுமா? ஆன்மீகவாதின்னா ரமணர் மாதிரி இருக்கணும், ஆன்மீகவாதினா விவேகானந்தர் மாதிரி இருக்கணும், ஆன்மீகவாதினா பட்டினத்தார் மாதிரி இருக்கணும், ஆன்மீகவாதினா ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கணும். அவன் தான் ஆன்மீகவாதி. வேஷம் கட்டுறவனெல்லாம் ஆன்மீகவாதின்னு மனுஷன் எடுத்துக்கிறான். ஏன்னா அதை தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஒரு கடையில் ஒரு நல்ல பொருள் விற்கிது, அதை போய் யாரும் வாங்க மாட்டேன்றான். போலி பொருள் ஆடம்பரம் பண்ணி விற்றான்னா அங்கே தான் போய் வாங்குறான். மனுஷனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இது அவன் மேலே தப்பு கிடையாது, மனுஷன் மேலேயே தப்பு. ஏன்னா இவங்க அப்படி இருந்தால் தான் விரும்பி போகிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஆடம்பரம் பண்ணின்னுக்கிறான். அதனால் அவன் மேலே மட்டும் தப்பு கிடையாது. அவனும் ஆன்மீகவாதி இல்லை, அவனை தேடி போகிறவனும் ஆன்மீகத்தை தேடுறவன் இல்லை. விரதத்தின் தத்துவம் என்ன? புரட்டாசி சனி வருகின்றது. பெருமாளை வணங்கி காகத்துக்கு உணவு இட்ட பிறகு சாப்பிடுகிறோம். விரதத்தின் தத்துவமே உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் விரதத்தினுடைய தத்துவமே. கண்டதை கண்ட நேரத்தில் சாப்பிட்டுக்கினே இருக்கிறோம். எந்த நேரமும் அந்த வயிறுன்ற மிஷினுக்கு ஓய்வு கொடுத்ததே கிடையாது. அப்போது இது ஓய்வு கொடுத்தா தான் அடுத்ததில் நல்லா இருக்கும். அதுக்காக இதை ஓய்வு கொடுன்னா நீ கொடுக்க மாட்ட. அதனால் ஒரு விரதத்தை வச்சு அது மூலிமா நீ இருக்கணும்னா அப்போ தான் நீ இருப்ப. அதை இப்போது சாப்பாடு அன்னாடம் செய்து சாப்பிட்றீங்கள, சாதாரணமாக செய்த உடனே தட்டில் போட்டு சாப்பிட்டுறீங்க. அதே ஒரு கடவுளினுடைய நாள் வந்தால் என்ன பண்ணுறீங்க?
நடு வீட்டில் போட்டுட்டு அது கற்பூரம்லாம் கொளுத்தி கும்பிட்டுட்டு தானே சாப்பிட்றீங்க. அப்போ அது கடவுள் சாப்பிட்டுதா? இல்லை. சாப்பிடல, நீ தான் சாப்பிட்ட. ஏன்னா கடவுளை உனக்குள்ளே தாங்கிறான். அப்போது நீ உயிரோடு இந்த உலகத்தில் வாழணுன்னா அன்னம் தான் முக்கியம். அன்னம் இல்லாத கடவுள் கூட முக்கியம் கிடையாது. மனிதனுக்கு முதல்ல சாப்பாடு தான் முக்கியம். கடவுள் இன்னும் இருக்குதுன்ற உன்னை ஒரு ரூமில் போட்டுட்டு, கடவுள் இல்லைன்ற உன்னை ஒரு ரூமில் போட்டுட்டு 10 நாள் மூடிடுங்க. கடவுள் இல்லைன்றவனுக்கு சாப்பாடை கொடுங்க, கடவுள் இருக்குதுன்றவனுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்க. 10 நாள் போட்டு திறந்தீங்கன்னா கடவுள் இருக்குதுன்னு செத்து போயிடுவான், கடவுள் இல்லைன்னு உயிரோடு வருவான். அப்போது ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடியது அன்னம். அந்த அன்னத்தை வழிபட்டுட்டு சாப்பிட்றோம். ஆனால் அதை சாதாரண நாளில் செய்கிறோமா? செய்கிறதில்லை. அப்போது இந்த புரட்டாசி சனிக்கிழமை காக்காவுக்கு சோறு வைக்கணும், காலையிலேருந்து விரதம் இருக்கணும்னா உன் உடல் ஆரோக்கியத்துக்காக வகுத்து கொடுத்துக்குது. அதெல்லாம் மகான்கள் வகுத்து கொடுத்தாங்க. இது கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்காக கொடுத்தது. சாமி, நம்ம வந்து கடவுள் வந்து ஒளியா இருக்காருன்னு சொல்லி சொல்றீங்க, இன்னும் அனுபவிக்கல. ஆனால் அந்த கடவுள் அந்த ஒளின்றது வந்து இருள் விலகினாதான் நம்மளுக்கு வந்து ஒளி கிடைக்குது. ஸோ அந்த ஒளி வந்து கிடைக்கிறதுக்கு இருள் விலகணுன்றது, இருள் தான் வந்து அந்த ஒளியை படைச்சது. அது வந்து ஒளி வந்து சுயம்புன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஒளியை படைச்சது வந்து இருளா? இருள் தானே எல்லாத்தையுமே ஒளியை அடக்கி வச்சிருக்கு. இப்போ அந்த ஒளியை பார்க்கணும் அப்படின்னா அந்த இருள் விலகும் போது நம்மளுக்கு ஒளி கிடைக்குது இல்லை சாமி? அப்போ வந்து இருள் தான் இந்த உலகம், இந்த மண்டவெளி ஃபுல்லாக பரவி இருக்கா? ஆமாப்பா, உனக்குள்ளவே இருள் இருக்குது. அந்த இருளை விளக்கிறதுக்கு தான் ஒளியை உபதேசம் கொடுக்கணும். அந்த உபதேசத்தை சீராக செய்தால்தான் அந்த இருள் விலகும், ஒளி தெரியும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. இருட்டில் ஒரு பொருள் இது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்க முடியாது, வெளிச்சத்தில் தான் தெரிஞ்ச முடியும். இப்போ கடவுளுன்ற பொருள் நீ இருளில் இருக்கிறதால அது எப்படி இருக்குது, என்னவாகுது, ஏதாகுதுன்னு தெரியாது. அப்போ நீ ஒளியாகும் போது அந்த ஒளியை பார்க்கும்போதோ இதுதான் அது, அதான் இதுன்னு புரியும். அதனால் முதல்ல இருளை விளக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறோம். அந்த இருளை விளக்கிறதுக்கு வழி தேடி பயணம் பண்ணுங்க. ஆனால் உபதேசம் வாங்கினோடனே அந்த இருளில் குரு உபதேசம் கொடுத்தாரு, இருளெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒளியில் இருக்கிறோம், தன்னையே தான் ஏமாற்றிக்காது. எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது. காலங்கள் தேவை. உனக்குள்ள இருளை விளக்கிறதுக்கு காலங்கள் வேணும். அந்த காலங்கள் கடக்கிற வரைக்கும் நீ ஓயாமல் அந்த பாடத்தை பண்ணணும். பண்ணும்போது தான் அந்த இருள் போகும், உனக்குள்ள அந்த ஒளி உருவாகும். அந்த ஒளி உருவானாதான் கடவுள் எந்த ஒளின்றது புரியும். அது வரைக்கும் புரியாது. அதனால கொடுக்குற பாடத்தை சீராக செய்யுங்க, உண்மை ஒரு நாள் விளங்கும். அந்த வெட்ட வெளியும் இருளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. வெட்ட வெளின்றது என்னது? என்ன அப்படின்னா என்ன? வெட்ட வெளின்றது எதுவுமே இல்லாம. இப்போ இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கண்ணுக்கு தெரியாதது இல்லப்பா. இங்கேருந்து பார்த்தா என்ன இருக்குது? பில்டிங் இருக்கு, கேட் இருக்கு. இங்கே கீழே விட்டுட்டுப்பா, மேலே பாரு, வானம் தெரியும். வானன்னு ஒன்று இருக்குதா? வானம் இருக்கு. பின்ன என்ன தெரியுது? வெளி. அதான் வெளி. அதான்பா வெட்ட வெளி. கண்ணில் எதுவுமே படாமல் இருக்குதோ, எந்த உருவம் படாமல் இருக்குதோ அதான் வெளி. அது இங்கேயே இருக்குது, நீ இருக்கிற இடத்துலயே இருக்குது. அங்கே ஒன்றும் இல்லை, நீ இருக்கிற இடத்துலயே இருக்குது. இப்போ உன்னை சுற்றி என்ன இருக்குது? காலியான இடம், வெளி. அப்போ வெளி இல்லாத இடமே இல்லை, எல்லாருக்கிட்டும் ஒரு வெளி இருக்குது. அந்த வெளியிலேருந்து விலகி வெளியே வரணும். அதுக்கு பாடம் அவசியம் பண்ணணும். சாமி, இப்போ நம்ம நவகிரகம் வந்து நவதுவாரங்களை கூட ஒத்து போது சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ராகு கேதுனா நம்மளோட மூச்சோட ஒத்து போது சொல்றீங்க. அதே மாதிரி இந்த சக்கரங்கள் வந்து எதை கூட சாமி இந்த பிரபஞ்சத்தை கூட ஒத்து போகுது? சக்கரை கக்கரை எல்லாம் இன்னத்த எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற? 3வது உபதேசம் வாங்க. 3வது உபதேசம் வாங்கிட்டு சக்கரத்தை பற்றி கேட்குறேன். இதை இப்படி தான் போய் கேட்டுட்டு குழப்பிக்கணும், மென்டலாக போகிறது. நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த புக்கு தான் படிக்கணும். நம்ம 3ஆம் கிளாஸ் சேர்ந்துட்டு டாக்டர் புக்கு, MBBS புக்கு எடுத்து படிச்சோம்னா ஒன்றும் புரியாது, குழப்பம் தான் வரும். அது மாதிரி அந்த மாதிரிலாம் குழப்பிக்கூடாது. காலங்கள் போட்டோம், பாடங்கள் பண்ணுங்க, உங்களுக்கே உதயமாகும் கேள்விகள். அப்போ நல்ல கேள்விகளை கேட்பீங்க. அப்பாவாக இருக்கிறேன், நல்ல பிள்ளையா இருக்கிறேன், நல்ல புருஷனாக இருக்கிறேன், நல்ல மனைவியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி அப்பாவே கிடையாது, என்ன மாதிரி பிள்ளையே கிடையாது, என்ன மாதிரி புருஷனே கிடையாதுன்றது தான் ஆணவம். அதுதான் இருக்கக்கூடாது. நல்ல புருஷனாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். நல்ல மனைவியாக இருக்கலாம், புருஷனுக்கு சந்தோஷமான விஷயம்.
தாய்க்கு நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். பிள்ளைங்களுக்கு நல்ல தாய் தப்புனா இருக்கலாம், சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கலாம், அது கர்வம், ஆணவம். அது வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நீ கெட்டு போறேன்னு அர்த்தம். ஆனால் நான் சுயநலம் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் அந்த சுயநலம் இல்லைன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்க? சுயநலம் இல்லைன்னு மனித வாழ்வே கிடையாது. கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான். சுயநலம் இல்லைன்னு சொல்லும் போது உன் பொண்டாட்டியை பற்றி எப்படி இப்போ சொல்லுவேன், ஞாபகம் வந்து உனக்கு? சுயநலம் இல்லைன்னு உன் தாயை பற்றி எப்படி ஞாபகம் வந்து? சுயநலம் இல்லை போது உன் பிள்ளைங்களை பற்றி எப்படி ஞாபகம் வந்து? ஊரில் இருக்கிறவங்கள பற்றி ஞாபகம் வந்தது? உன் சொந்தத்தை பற்றி தானே ஞாபகம் வந்து. அப்போ சுயநலம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உயிரோடவே இருக்காது. எல்லா பொருளும் சுயநலமாக தான் இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலமாகவே இருந்துடும். சுயநலம் இல்லாத யாருமே கிடையாது. எதுக்கு அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? சுயநலம் தானே. இங்கே என்ன கெட்ட இருக்கிற தொழில் சேர்த்து வாழ்ந்துருக்கலாமே. பொண்டாட்டியை நல்லா வாழ வைக்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா ஆக்கணும், எங்கள் அப்பாவை நல்லா வைக்கணும். சுயநலம் தானே அது. சுயநலம் இல்லைன்ற ஒரு மனிதனே கிடையாதுப்பா. சும்மா ஒப்புக்கு ஒன்றா சொல்லிப்பா, நான் சுயநலமே இருக்குது இல்லைங்க, என்ன மாதிரி பொதுநலவாதியே இல்லைங்க அப்படின்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துவானுங்க. ஆனால் உண்மையில் சுயநலம் இல்லாத ஒரு தாய் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு மனைவி கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு கணவன் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு தந்தை கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு பிள்ளையும் கிடையாது. புள்ள பிறகுது, தாய் பேச்சை கேட்குது, தகப்பன் பேச்சை கேட்குது. எதுக்கு கேட்கணும்? அது அதை கேட்டால்தான் அதுக்கு தேவையானதெல்லாம் தாய் தகப்பன் கொடுப்பான். ஆனால் அது கொடுத்து வளர்ந்த பிறகு என்ன பண்ணுது? ஒரு மனைவியை கட்டிக்குது. தாய் பெத்த தாய் கொடுத்து வளர்த்த தாய் மறக்குது, தகப்பனை மறக்குது. ஆனால் பொண்டாட்டி ஆசையா நினைக்குது, தான் பெத்த பிள்ளைங்களுக்கு ஊட்டுது. சுயநலம் தானே. வாழ்க்கையே சுயநலம். நீ எதுக்கு காப்பாத்துற? பின்னாடி நம்ம தள்ளாடி போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற சுயநலம் உனக்கு. அதுங்க தாய் தகப்பனை பகச்சிங்கன்னா நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காதுன்ற சுயநலம் அதுக்கு. எல்லாம் உலக வாழ்வே ஒரு சுயநலம். நம்ம பொது நாட்களை எவனும் ஒருத்தன் கூட வாழ முடியாது. சும்மா வாயில் சொல்லுவான், ஆனால் பொது நாளவாதிங்க எனக்கு சுயநலமே கிடையாது. சுயநலம் இல்லைன்னா உடல் உயிர் இல்லாததுன்னு அர்த்தம். உடலோட சுயநலத்தோட இயங்குது, உயிர் உடல் சுயநலத்துக்கு வச்சுக்குது, உடல் அதனோட சுயநலத்துக்கு உயிரை உள்ள வச்சுக்குது. இது ரெண்டு சுயநலத்துக்காக ஆகாரம் சாப்பிடுது. சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் ஏதுப்பா? சும்மானா சொல்லி ஏமாத்தின்னு இருப்பானுங்க. அதெல்லாம் நான் சொல்றதே கிடையாதுப்பா. சரிப்பா. இன்னொரு கேள்வி ஐயா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே வந்து அந்த உயர்ந்த இடத்தை அடையிறதுக்கு காரணமே அவங்க முன் ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா அப்படின்றது என்னோட எண்ணம் ஐயா. முன் ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு, இந்த ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு. நமக்கு முன் ஜென்மத்தில் நல்ல கர்மா பண்ணிவிட்டு இந்த ஜென்மத்தில் இப்போ 3 பொண்டாட்டி 3 30 பிள்ளைங்களை பெற்று வச்சுன்னா கர்மா வந்து சேராது, கடவுளுக்கு போவாது. சரி ஐயா. ஆனால் அவங்க முன் ஜென்மத்தில் பண்ண கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க இவ்வளோ உயர்ந்த இடம் வருதுன்னா அப்போ நிறைய சித்தர்கள், சாமிகள் அவங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஐயா. அது எனக்கு புரியாத கடவுள் வழியில் எவன் போனாலும் கஷ்டம் தான்பா. சின்ன வயசுல படுற சின்ன வயசா பெரிய வயசா இல்லை, கடவுள் வழியில் எவன் போறான்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த ஞானியாவது கோடீஸ்வரன் தானே? கடவுள் கூடவே இருந்தான். அவன் நினைச்சா எதை ஒன்றா செய்ய முடியும். ஆனால் எந்த ஞானியாவது கோடீஸ்வரன் தானே? எந்த மகானாவது லட்சாதிபதியா இருந்தானா? எந்த சித்தனாவது 4 பங்களா கட்டிட்டு உட்காந்துதானா? எல்லாமே பிச்சை எடுத்து சாப்பிட்டான். அதனால்தான் அவன் கடவுள் அடைய முடியுது. இப்ப இருக்கிற சாமியார்கள்லாம் எல்லாம் பங்களாவில் இருக்கிறவங்க தான். தெய்வத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால கடவுளை எவன் தேடி போறானோ கடவுள் மாதிரி இவன் ஆனாதான் அதுக்கு சேர்க்கும். எண்ணெயோட தண்ணி சேருமா? தண்ணியோட எண்ணெய் கலந்துடுமா? தண்ணியோட எண்ணெய் கலக்கணும்னா எண்ணெய் தண்ணியாக மாறி போடும். எண்ணெயோட தண்ணி கலக்கணும்னா தண்ணி எண்ணெயாக மாறி போடும். கடவுளோடு சேரணும்னா மனிதன் தன் நிலையை மாற்றிக்கின்னு மாறி போகணும். அப்போ தான் அதோடு சேர முடியும். இல்லாத வரைக்கும் என்ன மாதிரி கத்தின்னு பொழப்பு நத்திட்டு தான் போகணும். இன்னும் ஒரே கேள்வி ஐயா. சொல்லு. இப்போ மக்கள் இப்போ நமக்கு முன்னாடி வந்து நல்லவன், இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது, இவனை மாதிரி ஒரு
ஃப்ரெண்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பத்தி தப்பா பேசும்போது ஒரு கேள்வி வருது, எது உண்மை? நமக்கு முன்னாடி அவங்க சொல்ற ஒரு விஷயம் உண்மையா, இல்ல நமக்கு பின்னாடி ஒரு கேட்டோம்னா சும்மா காமெடிக்கு சொன்னா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வந்துருது. பின்னாடி சொன்ன பாரு, அதான் உண்மை. பின்னாடி பேசுறது தான் உண்மை. அதான் உண்மை. முன்னாடி பேசுறது முகஸ்துதின்னு பேர் இருக்குது. உன்னை புகுந்தாதான் ஒரு டிவி வாங்கி கொடுப்பேன், உன்னை புகுந்தாதான் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன், உன்னை புகுந்தாதான் ஒரு நாஸ்க் வாங்கி கொடுப்பேன். அதனால புகழ்ந்தான். பின்னாடி போய் திட்டினா பார்த்தியா, அதான் உண்மை. இப்ப அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம பார்த்தா ஒதுங்கி இருக்கணுமா? எல்லாருமே பார்த்தா சொல்லுவானா, நான் முன்னாடி வாழ்த்து பேசுவேன், பின்னாடி போய் திட்டி பேசுவேன். இப்ப எனக்கு இப்ப நேற்று நடந்திருக்கு. நடந்த பிறகு தானே தெரிஞ்சது, நடந்து முன்னே தெரியலையே. நடந்து முன்னே எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சேர்ந்து பழி வாங்கி பக்குவப்பட்ட பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தெரிஞ்சுதான் விலைக்கு போயிடணும். அவன் கெட்டவனான்ட்டு நீ சொல்ற, உன்ன அவன் கெட்டவன் சொல்றான், என்ன சொல்ல போற? அதுதான் அப்ப என்ன? அப்ப உனக்கு அவன் கெட்டவன், அவனுக்கு நீ கெட்டவன். அதனால 2 பேருமே கெட்டவங்க தான். ஏன்னா எப்போ இன்னொருத்தனை கெட்டவன்னு நம்ம சொல்றோமோ நம்ம சீரா இல்லைன்னு அர்த்தம். நம்ம சீரா இருந்தா அவன் கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன, நல்லவனா இருந்தா நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்க்கலாமே. சரி, அவன் நல்லவனா இருந்துட்டா நமக்கு என்ன சாதனை? இல்ல அவன் கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன? அவனோட பழகி போறான். அப்போ அவனை புறஞ்சொல்லாம வாழ கத்துக்குங்க. இன்னொருத்தரை பத்தி பேசும்போது நம்மளை பத்தியும் பேசும் உலகம். 10 பேருக்கு நம்ம நல்லவனா இருக்கலாம், இன்னொருத்த 10 பேருக்கு கெட்டவனா இருப்பான். ஆனா 100 பேருக்கு அவன் நல்லவனா இருப்பான். நம்ம 100 பேர் கெட்டவனா இருப்போம். அதனால யாரு கெட்டவன் யார் நல்லவன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லவே முடியாது. அவ சூழ்நிலையில அந்தந்த நிமிஷத்துல அவன் கெட்டவனா மாறிடுவான், எவ்வளவு நல்லவனா இருந்தா கூட. சரி, வந்து மண் தத்துவம் ஆகாய தத்துவம் சொல்றீங்க இல்லையா, இது மனிதர்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற உயிரினங்களுக்கா? இப்போ மரம் இருக்கு, அது வந்து வளருது, அது பூ அட்டாச்சாக இருக்குது, காயும் அட்டாச்சாக இருக்குது, அது வந்து எப்படி ஐயா? அப்புறம் மாடு எல்லாமே இருக்குது. இது எப்படி மனிதர்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமா? மண் தத்துவம் ஆகாய தத்துவம் ஒரு உயிர்லேயும் இந்த பஞ்சபூதம்ன்ற அந்த 5 பொருளும் கூட்டு கலவையாக இருக்குதுமா. இது எல்லா உயிர்லேயும் இருக்குது. ஆனால் ஞான பாதையில் மட்டும்தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது மண் தத்துவம் இது ஆகாய தத்துவம் அப்படின்னு, அது யாருக்கு இருக்குதுன்னா மூலாதாரம்னு யாருக்கு இருக்குது? இறைவன் படைத்த உயிர்கள்லேயே ஒரே ஒரு உயிரில் மட்டும்தான் இந்த மூலாதாரன்ற ஒரு சிறப்பை வச்சுருக்கான். அது யாருன்னா மனுஷனுக்கு மட்டும்தான். அப்போது இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியானது மண் தத்துவமாகவும் கழுத்துக்கு மேலே இருக்கிற அந்த பகுதியானது ஆகாய தத்துவமாக இருக்குதுன்னா இது யாருக்காகன்னா இந்த மனுஷனோட இந்த உயிருக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் வேறு எந்த உயிருக்கும் இப்படி ஒரு அம்சத்தை இறைவன் படைக்கவே இல்லைம்மா. இது எதுக்காகன்னா கீழே இருக்கிறதோட நோக்கத்தோடு போனால் அவன் மண்ணாக போயிடுவான். ஆனால் இதை தாண்டி இந்த மூச்சை கொண்டு போய் ஆகாய தத்துவன்ற அந்த மேலே கொண்டு போய் நிறுத்திட்டான்னு சொன்னால் அவனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வுன்றது சத்தியம். அது அவன் வாழ்நாளே அடையணும். அதுக்கான எல்லா பொருளையும் இறைவனானவன் கொடுத்துட்டான். அதை ஒன்று சேர்க்குற வேலையை மட்டும்தான் ஒரு அப்பியாசி ஒரு பாடம் செய்கிறவங்க சின்சியராக பண்ணணும். தீவிரமாக பண்ணாங்கன்னா அதை பலனை அவங்க வாழ்நாளே அனுபவிப்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு ஐயா. பிரம்மபுரி அப்படின்னா ஐநாவரன் ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போது பிரம்மபுரினா என்ன ஐயா? பிரம்மன் வந்து பாவம் பண்ண இடம் சாமி. தவம் இருக்கிறான் பிரம்மன் வந்து அயனாவரன்றது அந்த ஊர். அயன்னா யாரு? தெரியல. அயன்னா யார்? பிரம்மா. அவன் வந்து அங்கே தவம் இருக்கிறான். அயன் வந்து பிரம்மா வந்து தவம் இருந்ததுனால யாருக்காகன்னா தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணுன்னு அங்கே இருக்கிற பரசுராமர் லிங்கேஸ்வரர் அப்படின்ற சிவன் முன்னாடி வந்து உக்காந்துக்கின்னு தவம் இருந்து தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கின்னு அவன் திரும்பவும் பிரம்ம உலகத்துக்கு போகிறான். அப்போது பிரம்மாவாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் எந்த தேவர்களாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சாபம் ஏற்பட்டால் அதை எங்கே வந்து நிவர்த்தி பண்ணோம்னா இந்த பூலோகத்தில் வந்து தான் நிவர்த்தி பண்ணிக்கின்னு திரும்பவும் அவங்க விண்ணுலகத்துக்கே போகிறாங்க. அப்போ நாம் எங்கேருந்து வந்தோம்? அதே மாதிரி எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது. ஆனால் நம்ம வந்து சாபம் வாங்கின்னு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு சாபம் வாங்கிட்டோம், ஏதோ ஒரு பிறவி எடுத்துட்டோம். ஆனால் இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் இந்த பூலோகம் தான்மா. அதனால தான் ஐயா சொல்கிறாரு, சொர்க்கமும் நரகமும் வெளியே இல்லைப்பா,
இதே சாட்சாத் இந்த பூமி மட்டும்தான். நீ இங்கே தான் பாவம் பண்ண, அதை அனுபவிக்கிறதுக்கு நீ திரும்ப இங்கே தான் வந்திருக்கிற. எதை பாவம் பண்ணதை அனுபவிக்கிறதுக்கு நீ இங்கே வந்தால் இது ஒரு நரகம். நீ புண்ணியம் செஞ்சுட்ட, அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்க இங்கே வந்தேன்னு சொன்னால் இதுதான்ப்பா உனக்கு சொர்க்கம். அப்போ சொர்க்கமோ நரகமோ வெளியே ஒரு இடமும் இல்லை, எல்லாமே இந்த பூமியிலே இருக்குது. சரிங்களா? இதுதான்மா விஷயம். சரிங்க ஐயா. அப்புறம் வந்து ஒரு திருக்குறள் சொல்கிறேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இது கேட்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நான் ரொம்ப மக்குங்க, அறிவாளியெல்லாம் கிடையவே கிடையாது. அடியெல்லாம் வாங்குவேன் டீச்சர்கிட்ட படிக்கும்போது. அப்புறமா தான் ஐயாக்கிட்ட பாடம் வாங்கினோடனே இந்த திருக்குறள் எல்லாம் படிக்கும்போது துப்பார்க்கு துப்பாய இந்த 2 வார்த்தை தான், நடுவில் துப்பாக்கி மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் துப்பார்க்கு துப்பாய தான் வருது. அடுத்தது தூவும் மழை, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஈஸி தானே? இந்த அளவுக்கு ஈஸியாக புரிய வச்சுருக்கிறாரு எனக்கு. அவர் வந்து எப்படி எவ்வளோ பெரிய பெரிய கேள்வி இருந்தாலும் நொடியில் பதில் சொல்கிறாரோ அந்த மாதிரி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை ஒரே நிமிஷத்தில் 1 செகண்டில் புரிய வச்சுட்டாரு. அது மறக்காது. இது கேட்குற நீங்களும் மறக்க மாட்டீங்க. இதோட விளக்கம் வந்து நல்ல உணவுகளை உண்பவருக்கு மழையோட அதிகாரத்துலேருந்து வரும். அது நல்ல உணவுகளை உண்பவர்களுக்கு மழையானது அந்த உணவை விளைவித்து அந்த உணவை உண்பவருக்கு தானும் உணவாக மாறுவது மழை. அப்படின்னா நல்ல மனிதர்கள், நல்ல மனசு படித்த மனிதர்களுக்கு ஐயா வந்து பாடத்தை அந்த மழை மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டாரு. அதில் ஒரு சந்தேகம் வந்தால் அவரே உணவாக மாறி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் ஐயா அந்த திருக்குறள். அதுதான் சிறப்பு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நல்ல உணவுகளை உண்பவர்களுக்கு மழை நீரானது உணவு தானியங்களை உற்பத்தி செஞ்சு அந்த உணவை உண்பவனுக்கு தானும் உணவாக மாறுவது மழை. இதுதான் ஐயா. நன்றி ஐயா. மறுபடியும் வாய்ப்பு அளிச்சதுக்கு மிக்க நன்றி. ஆத்மா வணக்கம் ஐயா. சந்தோஷம். கோடி நாளும்